ஏட்டி அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல வேலை கேட்டு போனியே, உனக்கு வேலை கிடைச்சிருச்சாட்டி? ஆமாக்கா, நல்லா கிடச்சிச்சு. போங்க நீங்கள் வேறு. ஏன்டி உனக்கு கிடைக்கலையா? என்னத்த சொல்ல, அவர் காலில் உள்ளாத குறையா கேட்டு பார்த்துட்டேன், தர மாட்டேன்ட்டார். சரிட்டி, அடுத்த நல்ல ஏதாவது வேலை வந்துச்சுன்னாப்பா. ஆமாங்க்கா, அப்படிதான் நானும் நினச்சிருக்கேன். யாருமா நீ? இதுல இருந்து அங்க ரெண்டாவது தெருவுல இருக்குமா தண்ணி குழாய். ஏமா தண்ணி குழாய் கேக்குற? தண்ணி வருதுன்னு சொன்னாங்க பக்கத்துல. எனக்கு தண்ணி குழாய் எங்க இருக்குன்னு தெரியல, பாத்துக்கிறீங்க. அதான் இப்படி கூடி நடந்து வந்தேன்னா நீங்க இருக்க உங்கள்கிட்ட கேட்போமேன்னு கேட்டேன்க்கா. வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா, தண்ணி வருதாமா? அக்கா வாங்க, நம்மளும் போய் படக்குன்னு பிடிப்போம். ஆமாக்கா வாங்க, கிளம்புங்க, டக்குன்னு ஆளுக்கு குடத்தை எடுத்துட்டு கிளம்புவோம் பிடிக்கிறதுக்கு. இப்போ நல்ல வேலை யாரும் வரதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 குடம் தண்ணி பிடிச்சிட்டு போயிடலாம். சுஷ்மி, கொஞ்சம் வழியை விடுங்க, முன்னாடி போய் தண்ணி பிடிக்கணும். நான் தான் உனக்கு முன்னாடியே வந்துட்டேனே, நான் பிடிச்சதுக்கப்புறம் தான் நீ பிடிக்கணும் பாத்துக்கோ. எப்பயும் கிரிஜாக்காக்கு அப்புறமா நான் தானே பிடிப்பேன். இப்போ என்ன புதுசா நான் உனக்கு அப்புறம் பிடிக்கணும்னு சொல்கிறேன்? அப்ப நீ அவங்க கூட வந்திருப்ப, அதனால அந்த அக்காவுக்கு அப்புறமா பிடிப்பேன். இப்போ நான் தான் அந்த அக்காவுக்கு அப்புறமா வந்து நிற்கிறேன். நான் பிடிச்சதுக்கப்புறம் தான் நீ பிடிக்கணும் பாத்துக்கோ. கிரிஜாக்கா உங்களுக்கு அப்புறமா தானே நான் பிடிப்பேன். நீங்கள் ஒன்றுமே பேசாமல் நிற்கிறீங்க, என்ன அர்த்தம் சொல்லுங்க ஏதாலும். எப்பயும் நம்ம ஒன்றா வருவோம், அப்போ நான் பிடிச்சதுக்கு அப்புறமா நீ பிடிப்பேன். இப்போ நீ தனியாக தானே வந்த, அவளுக்கு அப்புறமா நீ பிடியேன். பாரு, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இவ பாட்டுக்கு குடத்தை வச்சுட்டு இருக்கா. டிஷ், நீ எவ்வளவு தைரியம் உனக்கு, என் குடத்தை எட்டி விடுற? ஏன் குடத்தை எதுக்கிட்டு நீ தள்ளுன? ஏம்மா, 2 பேரும் நல்ல வாயாடியா இருப்பாங்க போலமா. நம்ம இவர்கள்ட்டெல்லாம் வாயை கொடுத்து மீள முடியாது. அவளுக்கு சண்டை போடுற நேரத்துல நம்ம பிடிச்சிட்டு போயிடுவோம். இந்த பாரு விட்டா நான் பாட்டுக்கு ஒரு குடத்தை பிடிச்சிட்டு உனக்கு இடம் விட்டுவே நீ பிடிச்சிக்கலாம். அதான் நானும் சொல்கிறேன், நான் பிடிச்சதுக்கப்புறம் நீ பிடியேன். என்ன தண்ணி வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, குடம் தனியாக கிடக்கு. ஆமாம், நாம எதுக்கு இங்கே வந்தோம்? தண்ணி பிடிக்கிறதுக்கு தானே. தண்ணி பிடிக்க குடத்தை எடுக்காமல் வந்திருக்கோம் பாரு. சரி, ஒரு 2 குடம் பிடிச்சிட்டு போய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து வச்சிருவோம். அப்படியே சண்டை போடுற இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்க, அதனால குடத்தை கவனிக்க மாட்டாங்க. பிடிச்சதுக்கப்புறம் தண்ணி பிடிக்கணும் பார்த்துக்கோ. பாரு, இன்ன வர ஒரு குடம் தண்ணி பிடிக்க விடுறாளான்னு 6 மணிக்கு வந்தேன். இப்போ பாரு இருட்டிடுச்சு, மணி எத்தனைன்னு கூட தெரியல. நான் இன்னும் எப்போ தண்ணி பிடிச்சி வீட்டுக்கு போகிறது? அடப்பாவுமே, தண்ணி நின்றுச்சு. ஐயோ, என்ன விட்டுருந்தா